இது எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க எப்பயுமே அந்த அரதப்பழசான துருப்பிடிச்ச 2 3 இது வச்சிருப்பாங்க. அவங்க பின்னாடி வச்சிருப்பாங்க அந்த மொழி உணர்வு, இன உணர்வு, ஹிந்தி, கவர்னர், மாநில சுயாட்சி, அப்புறம் நீட்டு, டீலிமிட்டேஷன் அப்படின்னு தேர்தல் களம் அப்படிங்கிறது 7.5 இல்லாத 4.5 ஆண்டு நல்லாட்சி கொடுத்த எடப்பாடி பழனிசாமி வேணுமா, திராவிட மாடல் ஆட்சி கொடுத்த ஸ்டாலின் வேணுமான்னு 2026 இது தொக்கி நிக்கிறப்ப இது திசை திருப்புவதற்கு அதான் நான் அடிக்கடி சொன்ன யானை போறது தெரியக்கூடாதுன்னா பூனையை தூக்கி பொது குளத்துல டப்புன்னு ஏறி அப்படின்னாங்களா அந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் மத்திய அரசுக்கு எதிராக கம்பு சுத்துறது, இன உணர்வுங்கிறது, மொழி உணர்வுங்கிறது, மாநில சுயாட்சி என்ன கெட்டு போச்சு? எடப்பாடி பழனிசாமி மாநில சுயாட்சி அவர் முதலமைச்சர் இருக்கிறப்ப இந்த பக்கம் வந்து சாவும், இந்த பக்கம் வந்து மோடியை உட்காந்துட்டு நாங்கெல்லாம் கைட்டு போறோம் பழனிசாமி அப்படின்னு சொன்னாங்களா? வெற்று அரசியலுங்க. 18 வருஷம் மத்திய அரசு சொன்னாங்க எங்க போச்சு உங்க மாநில சுயாட்சி? மாநில கல்வி பட்டியல மாநிலத்தில் இருந்த கல்வி பட்டியல் மத்தியத்துக்கு போச்ச. யூபிஏ அரசாங்கமே திரு கருணாநிதி அவர்களால் தான் நடக்குது அப்படின்னு மன்மோகன் சிங் வந்து பாராட்டு. அதுல 10 வருஷம் பதவி வாங்கறதுக்கு கருணாநிதி பாவம் காதுல வலி தாங்க முடியாம பஞ்சு வச்சு பிளைட் ஏறி வீல் சேர்ல உட்காந்துட்டு மருத்துவமனை நலநிலை அப்ப பேசிருக்கலாம்ல. உங்க மாநில சுயாட்சி ஊரை ஏமாத்துறது அறதுக்கு அந்தும் போன ரீல் இது. இந்த காலத்துல எடுபட